பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறதான எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் தேவ ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், நம்மளுடைய ஊழியை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தர், திட்டங்களை வெளிப்படுத்துகிறவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் துவங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அவருக்கு தான் தெரியும். ஏன்னா பல வருஷங்களாக நம்மளோட முன்னோர்களுக்கும் எல்லாருக்குமே அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த அநேகருடைய பின்னணியாக ஆவியானவர் இருந்திருக்கிறாரு. யாரெல்லாம் ஆவியானோட கை கோர்த்து நிற்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மலாட்டு கற்பங்களை எப்படி சரி பண்ணுறது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி பிஸ்னஸ்க்கு எப்படி ஜெபிக்கணும், கணவனுக்காண்டி எப்படி ஜெபிக்கணும், மனைவிக்காண்டி எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுப்பாரு. அவர் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு, எங்கே போகணும்னு சொல்லுவார். நம்ம சொல்லலாம், ஜெபிக்கும் போது எனக்கு சத்தமே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி காத்திருக்கணும். அநேக நேரங்களுக்கு நம்மளுக்கு காத்திருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்காண்டி ஒரு 2 மணி நேரத்தில் சார் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஆண்டு சமூகத்தில் போய் காத்திருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்குற பதில் வரும்னு காத்திருக்கிறோம். வெறுமையாக்கி உங்களை விட்டு கொடுத்து ஆண்டு சமூகத்தில் பண்ணிடுங்க. இதோ அடியேன் ஆண்டவரை என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் கூட பேசுவார். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த கர்த்தர் அவர். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு திட்டமாக கற்றுக் கொடுப்பாரு. மிஸ்ஸே ஆகாது, யார் பிசுறு தட்டவும் தட்டாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் தானியேல் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானோட கை கோர்த்து வருகிற அந்த அனுபவம் உங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். நீங்கள் இன்றைக்கி தரித்திரத்துலேயும் இருக்கீங்களா, கடனில் இருக்கீங்க, தரித்திரத்தில் இருக்கீங்க, பாவத்தில் இருக்கீங்க, சாப்பிடல இருக்கீங்க, அநேகர் பரியாசம் பண்ணுறாங்களா, கவலையே படாதீங்க. ஆவியானவர் கூட கை கோர்த்து நெல்லுங்க. ஆவியானவரே என்னை வழி நடத்துங்கப்பா, உங்கள் கருத்தில் என்னை கொடுக்குறேன், எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க, என் மேலே உங்கள் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு தெளிந்த புத்தி ஞானம் அறிவும் தருவார். அவரே உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கே போகணும், என்ன சொல்லணும்னு தம்மோட வழி நடத்துதலை உங்களுக்கு காட்டுவார். அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவர் கூட கை கோர்க்கணும், அவ்வளோதான். இந்த காலை வேளையில் அதுக்காக நம்ம செபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனை இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இது வரைக்கும் அவங்க போன பாதைகளில் தடுமாறி விழுந்து கிடக்கலாம். ஆண்டவரே எத்தனையோ பேர் உங்க கூட கை கோர்த்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கலாம். ஏதோ ஒரு தடைகள் இருந்திருக்கலாம். ஆண்டவரே போன மாதம் இருந்து இந்த மாதம் இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்திருக்கலாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை எல்லா தடைகளை உடைத்து ஜெபி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா வாசல் திறக்கப்படுவதாக. என் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீங்க போதிச்சு இதுல இருந்து எப்படி வெளியே வரணும், அதை எப்படி மேற்கொள்ளணுன்ற அந்த பலனை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்த ஆவியானவர் ஆண்டவரே எங்க கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. கிறிஸ்துவை ஜெயிக்க வைத்த ஆவியானவர் எங்க கூட நீங்க இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எங்க மேல கண்ணை வச்சு உங்க ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே காத்திருக்கிற ஒரு பொறுமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, நீடிய பொறுமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. காத்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்க துவக்க சொன்னா துவக்குறாங்க ஆண்டவரே. காரியங்கள்ல கைமீறி போயிடுச்சு, என்ன செய்வேன் இல்லை ஆண்டவரே. மனுஷனோட பார்வைக்கு வேணா அதை கைமீறி போயிருக்கலாம் ஆண்டவரே. என் ஆவியானவருக்கு ஒரு நொடி போதும் இந்த எங்களோட காரியங்களை உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு ஆண்டவரே. கர்ப்பத்துக்காண்டி அநேக பிள்ளைகள் ஜெபித்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறக்கப்படணும், எப்படி ஜெபிக்கணுன்ற அந்த ஞானம் உண்டாயிருக்கணும் ஆண்டவரே. அவங்களோட குணங்கள் எதுவும் மாற வேண்டியது இருந்தா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவங்க குணங்கள் மாறத்தக்கதை அவங்க விட்டு கொடுக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவங்க நிதானமாய் நடந்து கொள்ள, உங்களுடைய பிள்ளைகள் நிதானமாய் நடந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா. நீங்க பிள்ளைகள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறாங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் ஆவியான நடத்தினா எப்படி நடத்துவாருன்றதை அவங்க புரிந்து கொள்ள கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.